الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة وقام بحجة ودعا بالحق على الأمانة أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بسم الله الرحمن الرحيم سل بني إسرائيل كم آتيناهم من آية بينة ومن يبدل نعمة الله من بعد ما جاءت فإن الله شديد العقاب وقال رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ صدق رسول الله صلى الله عليه وسلم. மிகுந்த அல்லாஹ்வின் அடியார்களே, கனவான்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கைக்கு முன்பாக எத்தனை நபிமார்கள் வாழ்ந்தார்களோ அதில் பல்வேறுபட்ட நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் படிப்பனையாக சொல்கிறான். பல சமுதாயத்தினுடைய அழிவை மேற்கோள் காட்டி இந்தந்த செயல்களை எல்லாம் நீங்களும் செய்தால் உங்களின் முடிவும் இப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு இடங்களிலே சம்பவங்களையும் சொல்கிறான். ஒரு சில நபிமார்களை அல்லாஹ் குறிப்பிட்டு அந்த நபிமார்கள் எப்படிப்பட்ட தியாகங்கள், எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகளை எல்லாம் இந்த மார்க்கத்திற்காக செய்தார்கள், எவ்வளவு சிரமப்பட்டு இந்த மார்க்கத்தை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்தார்கள் என்பதை பற்றி குர்ஆனிலே பல்வேறுபட்ட இடங்களில் அல்லாஹ் பேசுகிறார். இப்படியாக பெருமானாருடைய வாழ்க்கைக்கு முன்பாக உள்ள எத்தனையோ வரலாறுகள், சம்பவங்களை அல்லாஹ் குர்ஆனிலே தெரியப்படுத்துவதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், பெருமானாருடைய சமூகத்தில், பெருமானாருடைய உம்மத்தில் வாழக்கூடிய நாம் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு, அதை நாம் புரிந்து கொண்டு, அதை படிப்பினை பெற்று அதன் மூலமாக நாம் எப்படி வாழ்ந்தால் இறைவனுடைய பொருத்தத்தை அடைய முடியும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய கோபத்தை நாம் அடைந்து விடுவோம் என்ற எச்சரிக்கை அல்லாஹ் சொல்கிறார். சங்கை மிகுந்த அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா பக்ராவினுடைய ஒரு வசனம், அல்லாஹ் அந்த வசனத்திலே ஒரு அழகான வார்த்தை ஒன்று சொல்வான். சல் பனி இஸ்ராயில், நபியே பனு இஸ்ராயிலுடைய மக்களிடத்தில் கேட்டு பாருங்கள். கம் ஆதைனாஹும் மின் ஆயத்தின் பையினா, எத்தனை விதமான அத்தாட்சிகளை கொடுத்தோம். அத்தாட்சினா என்னன்னு சொன்னா அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டுறது, தெளிவான ஆதாரங்களை கொடுக்கிறது. எதற்காக? அல்லாஹ் என்ற ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாக பனு இஸ்ராயிலுடைய மக்களுக்கு அல்லாஹ் பல்வேறுபட்ட செய்திகளை கொடுத்தான், பல ஆதாரங்களை கொடுத்தான், தெளிவான அற்புதங்கள் அல்லாஹ் நிகழ்த்தினான். பனு இஸ்ராயிலுடைய மக்கள் யார் என்று சொன்னால் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள். ஆனா அல்லாஹ் இங்க நபியை சொல்றான், அந்த மக்களிடத்தில் கேட்டு பாருங்கள், அவர்களுக்கு தெரியும். இப்ப நபின்னு சொல்றதுனால நபிக்கு மாத்திரம் அல்ல, நபியினுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்மையும் அல்லாஹ் சொல்கிறான். அந்த பனு இஸ்ராயிலுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள், எத்தனை விதமான அத்தாட்சிகள். அவர்கள் நடக்கின்ற பாதையில கடுமையான வெயில், அந்த மக்கள் அந்த வெயில் மூலமாக சிரமம் அடையக்கூடாது என்பதற்காக மேகங்களை அல்லாஹ் உடன் அனுப்பினான். அவங்க போனாங்கன்னா அந்த மேகங்கள் போகும், கூடவே நெல் கிடைக்கும். அவர்கள் நின்றால் அதே இடத்திலே மேகங்கள் நிற்கும். அவர்கள் திரும்பவும் புறப்பட ஆரம்பித்தால் அந்த மேகங்கள் கூடவே வரும். இப்படிப்பட்ட பாக்கியம்,
இதை பார்த்த பிறகு கூட அல்லாஹுடைய நம்பிக்கை விஷயத்தில் அவர்கள் முரண்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கஷ்டநிலை ஏற்படக்கூடிய நேரத்தில் உணவுகள் இல்லாமல் தவிக்கிறார்கள். அந்த உணவு இல்லாமல் தவிக்கின்ற வேளையிலே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உணவை இறக்கி வைத்தான். மண்ணு செல்வா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தினுடைய உணவு நேரடியாக சொர்க்கத்திலிருந்து அந்த மக்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உலகத்தில் கிடைக்காத ஒன்று, இறைவன் புறத்திலிருந்து மாத்திரம்தான் கிடைக்கும் என்று தெரிந்த பிறகுமே கூட அதை கொடுத்த இறைவனை ஏற்றுக்கொள்வதில் முரண்பட்டார்கள். சங்கைக்குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே, இதை பெருமானாருக்கு அல்லாஹ் படம் போட்டு காட்டுறான். பெருமானார் அதை கேட்டு பாருங்கள், இந்த சமுதாயத்திற்கு இவ்வளவு விஷயங்களை கொடுத்தோம், ஆனா அவங்கள்ட்ட இருந்த நடவடிக்கை என்னன்னா, இவ்வளவு அட்டாட்சிகளை காட்டியதற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, அல்லாஹ்வின் மீதான ஈமான் இல்லை, அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை இல்லை என்பதை அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த ஒரு வரியில ஒரு அழகான பாடத்தை, அவர்களுக்கு என்ன நடந்ததோ நமக்கு எது நடக்க கூடாதோ அதை அற்புதமான வாசகத்தை சொல்கிறார். ஒமை யுபத்தில் நிஅமத்தல்லாஹ், ஒரு ஃபார்முலா. ஒமை யுபத்தில் நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு, ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு குடும்பத்தார்களுக்கு அருள் பாக்கியங்களை கொடுத்து மிம்பாதி மா ஜாஅத்துஹு, அந்த அருள் பாக்கியங்கள் அவர்களிடத்தில் வந்த பிறகு, திறமைகளாக இருக்கலாம், பாக்கியங்களாக இருக்கலாம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு பல்வேறுபட்ட உதவிகளாக இருக்கலாம், இதெல்லாம் கொடுத்த பின்னாலையும் மை யுபத்தில், யார் அதை முழுமையாக மாற்றி விடுகிறாரோ, அல்லாஹ் ஏன் கொடுத்தான் ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்தை முழுக்க அப்படியே மாற்றி விடுகிறார். அதை யார் மாற்றி அதை அல்லாஹ்வுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்களோ அல்லாஹ் சொல்லுவான், ஃபஇன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அடியார்களே உலகத்திலேயும் என்னுடைய பிடி கடுமையானதாக இருக்கும், மறுமையிலும் அதற்கு தண்டனை கடுமையாக இருக்கும். அப்ப அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியாமத்துகளை மாற்றுவது இது பனு இஸ்ராயலுடைய முக்கிய தன்மையாக இருந்தது. நீ எதை கொடுத்தாலுமே அல்லாஹ்க்கு எதிராக பயன்படுத்துவானு. அல்லாஹ் ஒரு காளை மாட்டை கொடுத்திருந்தான், ஆனா அதை என்ன செஞ்சாங்கன்னா வணங்க ஆரம்பிச்சுட்டானுங்க. இதுதான் கடவுள் என்று மாற்றி விட்டார்கள். அல்லாஹ் நியாமத்துகளை கொடுத்தான், அப்போ அல்லாஹ் ஏற்கிற. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற மாபெரும் பொக்கிஷத்தை அல்லாஹ் கொடுத்தான், அப்பொழுது மூசாவிற்கு எதிராக பேசினார்கள், ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினார்கள். ஃபிரௌனிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி கொடுத்த பிறகும் கூட அவர்கள் அல்லாஹ்வுக்கும் மூசாவிற்கும் நன்றி கெட்ட அடியார்களாக இருந்தார்கள். சங்கி கொடுத்தான் அல்லாஹ்வினுடையார்களே. இது எல்லாவற்றையும் அல்லாஹ் சொல்லிட்டு அந்த ஃபார்முலால என்ன சொல்ல வரான்னா, அந்த சமுதாயத்துடைய மக்களுக்கு நாம என்ன எல்லாம் கொடுத்தோமோ அந்த எல்லாவற்றையும் அவர்கள் ஈமானுக்கு பகரமாக குஃப்ராக, இறை நிராகரிப்பாக, நன்றிக்கு பகரமாக நன்றி கேடாக, நன்றி கெட்டத்தனமாக மாற்றினார்களே தவிர அவர்கள் அல்லாஹுவை அஞ்சி வாழவில்லை, அல்லாஹுவை பொருட்படுத்தி வாழவில்லை, அல்லாஹ் மீது நம்பிக்கை அதிகமாகவில்லை. இந்த நிலையில் யாரெல்லாம் உங்கள் சமுதாயத்தில் இருப்பீர்களோ அவர்களுக்கும் அல்லாஹுடைய பிடி கடுமையானதாக இருக்கும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள் பாக்கியங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு பணம் சம்பாதிப்பதாக இருக்கலாம், நல்ல முறையில் பேசுவது, செடிபோல் நல்ல முறையில் கேட்பது, நல்ல முறையில் வாய் பேசுவது, ஒரு புரிதல் உள்ள நபராக, ஒரு பைத்தியமாக அல்லாமல் ஒரு புரிதலுடைய நபராக இருப்பது, இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். அல்லாஹ் நினைச்சிருந்தான்னா எந்த பாக்கியத்தையும் இல்லாமல் நம்மை உலகத்திலே ஒரு மடமாக, ஒரு முடமாக, ஒண்ணுமில்லாத ஒரு விலங்கை போல அல்லாஹ் வைத்திருக்க முடியும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாலையும் இது எல்லாவற்றையும் கொடுக்கிறான். கை கால்களுடைய சலாமத், கை கால்களை ஆரோக்கியமாக கொடுத்திருக்கிறான். யோசித்து பாருங்கள், இந்த எல்லாவற்றையும் அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்வின் மீது ஈமான் அதிகமாகின்றதா, அல்லது உலகத்துடைய காரியங்களில், ஷைத்தானுடைய காரியங்களில், ஆபாசமான காரியங்களில், பெரும்பாவமான காரியங்களில் இதை ஈடுபடுத்தி அல்லாஹ்விற்கு மாற்றமாக அல்லாஹ்வை கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதைகளை நாம் செலவிடுகிறோமா? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை அல்லாஹ்வுக்கு எதிராக பயன்படுத்தினால், அல்லாஹ் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதைகளை பயன்படுத்தினால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அடியானே இப்படியே ஒரு நாள் முடிந்து விடாது, இப்படியே வாழ்க்கை கழிந்து விடாது, ஒரு நாள் நிச்சயமாக இந்த செயல்களுக்காக கடுமையாக பிடிக்கப்படுவாய். ஒன்னும் இல்ல, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் திறமை கொடுத்திருக்கிறான்,
அந்த திறமையை தன்னுடைய உலகத்தினுடைய முன்னேற்றம், தன்னுடைய தீனுடைய முன்னேற்றம், குடும்பத்துடைய மார்க்க முன்னேற்றத்திற்காக வேண்டி திறமையை பயன்படுத்தாமல் ஒரு போதைக்காக வேண்டி, ஒரு போதையை விற்பதிலே திறமையாக செயல்படுவது, ஒரு போதையை பயன்படுத்துவதில் திறமையாக செயல்படுவது, ஒரு போதைக்கு அடிமையாகுவதென தன் திறமையை பெரும்பாவத்திற்கு பயன்படுத்துவார் எனால் இவருக்கான பிடி உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் கடுமையானதாக இருக்கும். ஒரு பணம், இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அருள் பாக்கியம். அல்லாஹ் சொல்கிறான், நான் உலகத்தில் யாரை நாடுகிறேனோ, உலகத்தில் நான் யாரை தேர்ந்தெடுக்கிறேனோ அவர்களுக்கு தாராளமான விஸ்தீரணத்தை, தாராளமான ரிஸ்கை, தாராளமான பொருளாதாரத்தை கொடுக்கிறேன். கொடுப்பது எதற்காக? நீங்கள் உங்களுக்கு நாம் எதை கொடுத்தோமோ அதை உங்களுடைய மார்க்கத்திற்காக செலவிட வேண்டும், ஏழைகளுக்காக செலவிட வேண்டும், அனாதைகளுக்காக செலவிட வேண்டும். ஆனா இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தது என்ன செய்யறாருன்னா, இந்த வேலையெல்லாம் செய்யாம கஞ்சத்தனமாக இருந்தால், வீண் விரயமான காரியங்கள் செலவு செய்தால், 3 லட்சத்திலே செய்ய வேண்டிய, 5 லட்சத்திலே செய்ய வேண்டிய ஒரு திருமணமாக இருந்து அதை 15 லட்சத்திலே செய்வாரே எனால், 20 லட்சத்திலே செய்வாரே எனால், இவர் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை அல்லாஹ்வுக்கு எதிராக மாற்றுகிறார். அல்லாஹ் சொல்றான், பிடி கடுமையாக இருக்கும். இன்னைக்கு ஒன்னால இருக்கிற மாத்தி செய்யற இதே ஒரு நாள் வரும், அது அல்லாஹ்வுடைய பிடியின் காரணமாக அது உனக்கு எதிராக செயல்படும். அப்ப அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அதை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செலவு செய்கின்றோமா அல்லது அல்லாஹ்வுக்கு எதிராக அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய பாதையில செலவு செய்கின்றோமா? நமக்கு அல்லாஹ் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான். பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத். அந்த பிள்ளைகளை மார்க்கத்தின் ஒழுக்கத்தோடு, மார்க்க கல்வியோடு, குர்ஆனை கற்றவர்களாக, குர்ஆனை புரிந்தவர்களாக, நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக, சாலிஹான பிள்ளைகளாக, நல்ல உலக கல்வியிலையும் மார்க்க கல்வியிலையும் திறன் பெற்ற பிள்ளைகளாக வளர்க்கிறோமா? அல்லது அல்லாஹ் கொடுத்த அந்த பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக, நவுது பில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய பிள்ளைகளாக, ஒரு போதை விற்கக்கூடிய பிள்ளைகளாக, ஒரு மதுவிற்கு அடிமையான பிள்ளைகளாக, பெண் பிள்ளைகளாக இருந்தால் கேவலம் காதல் என்ற பெயரிலே, இந்த காமம் என்ற இந்த ஆபாசத்தினுடைய பெயரிலே ஈமானை விட்டு வெளியேறக்கூடிய பிள்ளைகளாக நாம் வளர்க்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ் கொடுக்கிற இதை அல்லாஹ் பிரியப்படக்கூடிய பாதையில் நாம் செலவிடுகிறோமா? அல்லாஹ் பிரியப்படக்கூடிய பாதையில் நாம் உருவாக்குகிறோமா? மனைவி என்பது அல்லாஹ் கொடுத்த நியாமத், அல்லாஹ் கொடுத்த அருள் பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார்கள், வ கைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. உலகத்தில் அல்லாஹ், உலகத்தினுடைய பொருட்களில் அல்லாஹ் எதை கொடுக்கிறானோ அதிலே ஆக சிறந்த பொருள் ஒரு நல்ல மனைவி. ஒரு நல்ல மனைவி அல்லாஹ் கொடுப்பான எனால் அந்த மனைவிக்காக நன்றி செலுத்துகிறோமா? அல்லது வேறொரு பெண்ணோடு அந்த மனைவியை ஒப்பிட்டு அந்த பெண்ணை தாழ்த்து பழகிறோமா? அந்த பெண்ணை கண்ணியப்படுத்துகிறோமா? அல்லது எல்லோரும் முன்னிலையிலும் ஒரு அடிமையாக நாம் பயன்படுத்துகிறோமா? வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அந்த பெண்களோடு உங்கள் மனைவிமார்களிடத்திலே கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், கண்ணியமாக பேசி பழகுங்கள். 4 நபர்களுக்கு முன்பாக உங்கள் மனைவி நீங்கள் கண்ணியப்படுத்தி பழகுங்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. அந்த கண்ணியத்தை பேணுகிறோமா? அல்லது அல்லாஹ்வுக்கு எதிராக அந்த மனைவிக்கு நாம் நம்பிக்கை துரோகம் செய்கிறோமா? மனைவி இருக்கின்ற நேரத்திலே, தன் கட்டிய மனைவி இருக்கின்ற நேரத்திலே தன் மனைவியோடு மாத்திரமே பேச வேண்டிய, பழக வேண்டிய அந்த சொற்கள், அந்த செயல்கள், அந்த நடத்தைகள், அந்த பாவனைகளை வேறொரு பெண்ணோடு நாம் செலுத்துகிறோமா? வேறொரு பெண்ணோடு காட்டுகிறோமா? அதற்கு நாம் வைக்கின்ற உறவுகளின் பெயர்கள், அது இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அது பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே முழுக்க அது ஒரு காமம் நிறைந்தது, அது ஆபாசம் நிறைந்தது. இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மனைவி அப்படின்ற பாக்கியத்திற்கு நேர் எதிராக செயல்படுவது இது அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய செயல். எத்தனை நபர்களுடைய விஷயங்களை பார்க்கிறோம். பெரிய பெரிய கம்பெனியில வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே, தான் பணியாற்றக்கூடிய இடங்களிலே, அங்கு திருமணம் ஆன பிறகும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்நிய பெண்களோடு தொடர்பு, அவர்களோடு ஒரு உறவு, நட்பு என்ற பெயரிலே, சகோதரத்துவம் என்ற பெயரிலே அவர்களோடு தொடர்பு கொண்டு கடைசியாக அது மிகப்பெரிய வழிகாட்டில் முடிகின்றது. இது அல்லாஹ் அவருக்கு ஹலாலாக கொடுத்த மனைவி. அந்த மனைவியை இந்த நியாமத்தை பயன்படுத்திக் கொள்ளாமல் அல்லாஹ்விற்கு துரோகம் செய்வது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹ்வை கோபப்படுத்திக் கூடியவராக மாறிவிடுகிறார்.
சங்கை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை யோசித்து பார்க்கிறோமா? பனு இஸ்ராயேலுடைய மக்கள் எந்த தவறை செய்து அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஒரு ஆளானார்களோ, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளானார்களோ, அதே தவற்றை தான் அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு கொடுக்கிறானோ அந்த எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படுத்துகிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிராக செயல்படுத்துகிறோம். உலகத்தினுடைய கல்வியை படிப்பதற்கு என்னால் ஒரு நாள் 13 மணி நேரம் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் கொடுத்த நேரம் பெருமானார் சொன்னார்கள், 2 விஷயங்கள், அந்த 2 விஷயங்களிலே சமுதாயம் மிகுந்த பொடுபோக்காக, அதிகமான பொடுபோக்கு அந்த 2 விஷயத்திலே. ஒன்று சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆரோக்கியம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆக மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதே போல ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு ஓய்வு நேரம், இது மிகப்பெரிய பாக்கியம். இந்த நேரத்தையும் ஓய்வையும் நாம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான வழியிலே என் இறைவனை பொருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும், என் இறைவனுடைய பொருத்தத்திற்காக நான் வாழ வேண்டும் என்பதற்காக செயல்படுத்துகிறோமா அல்லது ஹராமான வழியில் செயல்படுத்துகிறோமா? ஓய்வு கிடைக்கின்றது, ஓய்வான காலங்கள் எல்லாம் கொடுக்கிறான். ஓய்வான காலங்களிலே ஆபாசத்திற்கு அடிமையாகி, ஹராமிற்கு அடிமையாகி, தவறான பாவத்திற்கு அடிமையாகி அல்லாஹ்வை கோபப்படுத்துகிறோமா அல்லது என் வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக, குர்ஆனோடு தொடர்புடைய மக்களாக, சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய மக்களாக என் பேச்சின் மூலமாக, என் செயல் மூலமாக, என்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக, என் உணர்வுகள் மூலமாக சமுதாயத்தை தட்டி எழுப்புவதற்கும் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை செலவிடுகிறேனா அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாவங்களை செய்து அந்த ஓய்வை நான் அளிக்கிறேனா? சங்கை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே, ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையிலே 15 வயது முதல் 30 வயது வரைக்கின்ற காலம்தான். அந்த காலத்திலே நன்மைகள் செய்வதை போல வேறு எந்த காலத்திலும் செய்ய முடியாது. அந்த காலத்திலே சமுதாயத்திற்கான பணிகள், சமுதாயத்திற்கான சேவைகள் செய்வதை போல வேறு எந்த காலத்திலும் செய்ய முடியாது. ஏன்? அப்படிப்பட்ட ஒரு வயது, ஆரோக்கியம், ஓய்வுகள் நிறைந்த வயது, பெருமானார் சொன்ன 2 விஷயங்களும் உள்ளடக்கிய வயது. யோசித்து பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் மகல்லாவுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவுகளை சேர்ந்த பிள்ளைகள், இந்த வாலிபர்கள் இந்த வயதை அல்லாஹ்விற்கு பிடித்தமான வழியிலே செலவு செய்கிறார்களா? அவர்களை உருவாக்கி கொள்வதற்கு செலவு செய்கிறார்களா? அல்லது வாலிபத்தை அழிப்பதற்காக பெரும்பாவத்திலே, போதையிலே, ஆபாசத்திலே, பெண்கள் தொடர்பிலே, ஆண்கள் தொடர்பிலே, கேவலம் மதுவிற்கு கீழாக, இது போன்ற அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பெரும்பாவத்திற்கு கீழாக செலவு செய்கிறார்களா என்பது சமுதாயத்தினுடைய பெரியோர்கள் யோசித்து பாருங்கள். சங்கை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே, எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அடியார்களே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியங்களுக்கு எதிராக செயல்பட்டால், அந்த பாக்கியங்களை மாற்றி பயன்படுத்தினால், எனக்கு பிடிக்காத வழியிலே பயன்படுத்தினால், நிச்சயமாக அல்லாஹ் ஷதீதுல் இகாப், தண்டனை கடுமையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் பெரும்பாவத்திலே பெருமையோடு செயல்பட்டாயோ உன் வாழ்க்கையில் இன்னொரு பகுதியை அல்லாஹ் கேவலப்படுத்தி வாழ வைப்பான். உன் ஆரோக்கியத்தை எந்த பெரும்பாவங்களிலே, எந்த மதுவிலே, எந்த போதையிலே, எந்த ஆபாசத்திலே, தனிப்பட்ட முறையிலே சுயன்பம் செய்வது, தன் வாலிபத்தை போக்குவது என்ற ஹராமான இச்சையை செலவு செய்தால் உன் வாழ்க்கையில் 30 வயதுக்கு மேலாக ஒரு காலம் வரும், உன் ஆரோக்கியத்தை வைத்து அல்லாஹ் உன்னை கடுமையாக சோதிப்பான். சங்கை குறித்தான் அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது மறுமையில் மாத்திரம் அல்ல, மறுமையில் மாத்திரம் கேள்விகள் அல்ல. உலகத்திலே நீ முற்பகல் எதை செய்கிறாயோ, உன் 30 வயதுக்குள்ளாக உன் ரத்தம் துடிப்பாக இருக்கக்கூடிய காலம், உன் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலத்திலே உங்கள் பிள்ளைகளை சரியான பாதையில் வளர்க்கவில்லை என்றால், உங்கள் பிள்ளைகள் சரியான பாதையில் பயணிக்கவில்லை என்று சொன்னால் 30 வயதுக்கு மேலாக அல்லாஹ் அதற்கு பகரமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடுமையான சோதனைகள் அல்லாஹ் நிகழ்த்தி தீருவான். இதற்கு குர்ஆன் ஹதீஸிலே பல்வேறுபட்ட ஆதாரங்கள் சொல்ல முடியும். அப்ப நாம வாலிபர்களாக இருந்தால் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகள் வாலிபர்களாக இருந்தால் எப்படி உருவாக்க வேண்டும்? கேவலம் அண்மை காலங்களிலே ஒரு மாற்று மதத்தினுடைய சகோதரன், அந்த சகோதரனுக்கு மத்தியில் அவனிடம் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப கவலை, அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய ஆர்வம், அவனிடத்தில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஒழுக்கம் கூட என் சமுதாயத்தை சேர்ந்த முஸ்லிம் வாலிபர்களில் 160% வாலிபர்களிடத்தில் நிச்சயமாக கிடையாது. அடுத்து சொல்ல முடியும். இந்த நிலைக்கு காரணம் என்ன? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாலிபம், அந்த அருள் பாக்கியம் எங்கே போனது? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் பாக்கியம், பணம் எங்கே போனது?
சங்கை கொடுத்தான் அல்லாஹ் நடிகார்களே, எப்படிப்பட்ட மறதிகள் நிறைந்த வாழ்க்கை. அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். நாம உடனே பொருளாதாரம் எனக்கு என்ன அல்லாஹ் கோடியிலே கொடுத்துட்டான், கோடியிலே கொடுத்துட்டான். அல்லாஹ் ஒருவேளை உணவை யாருடைய தயவு இல்லாமல் சம்பாதித்து அதை சாப்பிடக்கூடிய திறமை அல்லாஹ் கொடுத்திருப்பான் என்றால் இது மிகப்பெரிய பாக்கியம். மிக எத்தனையோ நபர்கள் ஒரு வேளை உணவு கூட நாம் சாப்பிடுவதை போல அல்ல, ஒரு அரிசி அல்லது ஒரு சாதாரணமான சின்ன உணவை கூட பெற்றுக்கொள்வதற்காக 24 மணி நேரமும் தன்னுடைய நேரத்தை செலவிட்டு ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடுறோம். அப்ப அல்லாஹ் அதிகமாகவோ குறைவாகவோ இந்த சமுதாயத்திற்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். இப்ப கேள்வி என்னன்னா, அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் என்ற பாக்கியத்தை அல்லாஹுடைய தீனை நிலைநிறுத்த, இந்த சமுதாயத்தை உருவாக்கிட, சமுதாயத்திற்கு சாதகமான வழியில் பயன்படுத்தினோமா, அல்லது விருந்துகள் என்ற கலாச்சாரத்தின் பெயரிலே 1008 விருந்துகளை போட்டு எங்களுடைய காசுகளை நாங்கள் கையாக்கினோமா? யோசித்து பாருங்கள். இன்று எத்தனையோ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சிறுக பணங்களை சேமித்து கல்லூரிகள், பள்ளிகள், மிகப்பெரிய காலேஜுகள், ஹாஸ்பிட்டல்கள், யுனிவர்சிட்டிகளை எல்லாம் உருவாக்கி விட்டார்கள். இந்த தமிழகம் தான் பேச வேணாம், நாமக்கல் மாவட்டத்தில் நம்முடைய சமுதாயத்தினுடைய பெயரை சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கின்றதா, ஒரு கல்லூரி இருக்கின்றதா, ஒரு நல்ல மதரசா இருக்கின்றதா, ஆலிம் பெருமக்களை உருவாக்கக்கூடிய மதரசா இருக்கின்றதா, அல்லது இஸ்லாமிய பெயர்களை சொல்லக்கூடிய ஒரு நல்ல மருத்துவமனை இருக்கின்றதா? ஏன் இல்லை? இதையெல்லாம் உருவாக்குவதற்காக வேண்டிய அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் கேவலம் வெறுமனே வீண் விரயங்கள், தேவையில்லாத விருந்துகள், எதெல்லாம் அனுமதி இல்லையோ, நலுங்கு என்ற பெயரிலே, வளகாப்பு என்ற பெயரிலே, 40 என்ற பெயரிலே, கந்தூரி என்ற பெயரிலே எத்தனையோ கூடாத விருந்துகளுக்கு ஆயிரமாக எடுத்து கொடுத்து இந்த விருந்துக்கு இந்த அடிமைய சமுதாயத்தை அடிமையாக மாற்றினோமே தவிர ஒரு ஆரோக்கியமான அல்லாஹ்வும் ரசூலும் எந்த இலக்கை உருவாக்க வேண்டும் நினைத்தார்களோ அந்த இலக்கை உருவாக்குவதற்காக நாம் பொருளாதாரத்தை செலவு செய்தோமா என்றால் நிச்சயமாக கிடையாது. சங்கை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே, ஒரு விருந்திற்கு கடன் வாங்கி அல்லது எந்த கணக்கு பார்க்காமல் எடுத்து 10,000 20,000 மிகப்பெரிய பங்கை கொடுக்கக்கூடிய நாம் இந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்காக ஒரு நூலகம், ஒரு பள்ளிக்கூடம், ஒரு காலேஜ் அல்லது ஒரு மதரசா அல்லது பள்ளிவாசலுடைய பணிகள் எதை பற்றியாக கவலைப்பட்டிருக்கிறோமா? இதெல்லாம் நாளை அடுத்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய, நாளை ஒரு 2060 ஒரு 80 வாழக்கூடிய இஸ்லாமியர்களை பாதுகாக்கக்கூடிய பொக்கிஷமான விஷயங்கள். அதை பற்றி பேச தயாராக இல்லை. வருங்காலத்தினுடைய திட்டங்களை பற்றி பேச தயாராக இல்லை. நமக்கு என்ன குறை இருக்கின்றது? பொருளாதாரத்தினுடைய குறையா? ஒன்னே ஒன்றுதான், சோம்பேறித்தனம் மட்டும்தான். எதை பத்தி பேசினாலும் முடியாது. ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாங்க, அது முடியாது. ஒரு நல்ல லைப்ரரி கட்டலாம், அது முடியாது. ஒரு பள்ளிவாசல் கட்டலாம், அது முடியாது. நம்மளால முடியாதுங்க. நம்மால் முடியாது என்று சொல்லி நம்மை விட அந்தஸ்தால், பொருளாதாரத்தால், படைபலத்தால், பணபலத்தால் எல்லாவற்றிலும் பலகீனமாக இருந்த எத்தனையோ சமுதாயங்கள் தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி சமுதாயத்தில் அவர்களுக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டார்கள். எதையுமே உருவாக்காம காலையில் எந்திரிச்சு நைட்டு முடிக்கும் வெறும் வாய் மட்டுமே பேசி, வாய் கரிசியை போட்டு, வயிற்று கரிசியை போட்டு, அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை, அல்லாஹ் கொடுத்த நேரத்தை, அல்லாஹ் கொடுத்த வாய் திறமையை முழுக்க அல்லாஹ்விற்கு எதிராக பயன்படுத்தியதை தவிர இந்த சமுதாயம் சாதித்தது என்ன? இதே ஊர்களில், இதே அருகாமைகளில் இஸ்லாமிய வாலிபர்கள் அல்லது சில பெரியவர்கள் போதை இருக்கிறார்கள். தெரிந்த எத்தனை நம்ம இருக்கிறோம். தடுக்க முடிகின்றதா? கண்டிக்க முடிகின்றதா? அவர்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்க முடிகின்றதா? போதை என்ற கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்து அவன் தன்னடிக்காம சும்மாறினால் கூட்டிட்டு போய் தன்னடிக்க வைக்கிறது. எத்தனை அயோக்கியர்கள் பட்டியலிட்டு காட்ட முடியும்? அதை தடுக்க முடிகின்றதா? எத்தனையோ போதை கலாச்சாரம். போதையை உலகத்திலே இஸ்லாத்தை விட மிக தீவிரமாக எதிர்த்த மார்க்கம் வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவு சாஃப்டா ஆனா ஹார்டா, ரொம்ப நளினமான முறையிலே ஆனால் மிகுந்த கண்டிப்போடு அதை வலுவாக கண்டித்த மார்க்கம் இஸ்லாம். ஆனால் என்ன தெரியுமா? வெட்டி தலை குனிய வேண்டும். பல்வேறுபட்ட மாவட்டங்களில் நாமக்கல் உட்பட
எருமப்பட்டி உட்பட பல்வேறுபட்ட இடங்களில் இஸ்லாமிய வாலிபர்கள் தான் போதை கைமாற்றுகிறார்கள். இது தெரியாதா? இது யாருக்குமே தெரியும். ஆனால் சமுதாயத்தை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அல்லாஹ் கொடுத்த திறமை, அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம், அல்லாஹ் கொடுத்த வாலிபம், அல்லாஹ் கொடுத்த சக்தி எதுவுமே அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அல்ல. அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு செயல் நடக்கிறதா அதை கண்டு கொள்ள யாரும் தயாராக இல்லை. எனக்கு என்ன, எனக்கு என் வாழ்க்கை போதும், என் புள்ள நல்லா இருக்குதா, என் புள்ள நல்லா இருந்தா போதும், மற்ற பிள்ளை பத்தி கவலைப்பட வேண்டாம் என்று நினைப்பவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சமுதாயத்தில் நடக்கின்ற அவலங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை என்றால், உங்களுக்கு அதை பற்றி நான் அக்கறை இல்லை என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதே சம்பவங்கள் நாளை நம்முடைய குடும்பத்திலேயும் நடக்கும். இதுதான் ரியாலிட்டி ஆஃப் லைஃப். அது நிக்காத ஒரு புறத்துல. கண்ணியத்து குறித்தான் அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் குர்ஆனில் என்ன புரிய வைக்கிறான்னா, மை யுபத்தில் நிஅமத் அல்லாஹ், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியம் நாம் கேட்டதல்ல. யாரும் நாம் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. ஈமானை கூட என்று யாரும் கேட்கவில்லை. நல்ல ஆரோக்கியமான வாழ்வை கூட என்று யாரும் கேட்கவில்லை. குர்ஆனுடைய சமுதாயத்திலே என்னை பிறக்கவை என்று யாரும் கேட்கவில்லை. பெருமானாருடைய சந்ததியிலே அந்த சமூகத்திலே பிறக்க வேண்டும் என்று யாரும் கேட்கல. இதையெல்லாம் கேட்காமலேயே அல்லாஹ் அனைத்து பாக்கியங்களை கொடுத்தான். ஆனால் நன்றி கெட்ட அடியார்களாக, சமுதாயத்தின் மீது கவலை இல்லாமல், சமுதாயத்தின் மீது பொறுப்பு இல்லாமல், பொதுநலம் இல்லாமல் வாழக்கூடிய ஒவ்வொரு பெரியவர்கள், ஜமாத்தார்கள், வாலிபர்கள், ஏன் உலமாக்கள் உட்பட சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுத்த எல்லா நியாமத்துகளுக்கும் பதில் சொல்லாமல், நான் இது எல்லா நியாமத்துகளை கொடுத்திருந்தேனே, இவ்வளவு சக்திகளை கொடுத்திருந்தேனே, இவற்றை எல்லாம் எங்கே செலவிட்டாய்? நீ சொர்க்கத்திற்கு முன்பாக, தாழ் வைக்கப்படுவதற்கு முன்பாக உனக்கு கொடுத்த பாக்கியத்தை பற்றி கட்டாயமாக கேள்வி கணக்கு கேட்கப்படுவாய். தப்பிக்கவே முடியாது. சங்கை கொடுத்தான் அல்லாஹ்வுடையார்களே. எனவே சமுதாயத்தின் மீது கவலை வேண்டும். சுய வாழ்க்கையில் பர்சனலாக ஒவ்வொரு நபருக்குள்ளாக அல்லாஹ் என்ன பாக்கியத்தை கொடுக்கிறானோ, என்ன திறமையை கொடுக்கிறானோ, அதை நான் அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையிலே, அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்ட வழியிலே நான் செலவு செய்கிறேனா, அல்லாஹ்வுடைய தீன் அழியும்படியாக, அல்லாஹ்வுடைய கட்டளை அழியும்படியாக, அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதையில் செலவு செய்கிறேனா என்பதை பாருங்கள். இரண்டாவதாக, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம், வாலிப சமுதாயம், குறிப்பாக வாலிப பெண்களுடைய சமுதாயம். நான் எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். முன்ன இருந்த நிலையை விட சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள் அக்கம் பக்கத்தில் அது மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல. ஏன்னா யாரை பத்தி கவலை கிடையாது. என்னோட களிமா, நானும் என் ஊடு நல்லா இருக்குதா, அது போதும். மார்க்கத்தில் நீங்க காட்டவே முடியாது. இப்படிப்பட்ட குணம் அது ஒரு முஸ்லீமுடைய குணம் அல்ல. ஒரு சுயநலம் என்பது ஒரு முஸ்லீமுடைய குணம் அல்ல. ஒரு முஃமினுடைய குணம் என்னவென்று சொன்னால், அவன் தன் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்களோடு அவன் உதவியாளனாக, உதவி செய்யக்கூடியவனாக, அக்கறைப்படக்கூடியவனாக இருப்பான். இந்த எத்தனையோ வாலிப பெண்கள் காலேஜ் போகிறோம் என்ற பெயரிலே, பள்ளிக்கூடம் போகிறோம் என்ற பெயரிலே, படிக்கிறோம் என்ற பெயரிலே, அந்த பெற்றோர்களும் பணத்துக்காக, படிப்புக்காக நம்பி கடைசியாக அந்த பெண் பிள்ளைகள் மாற்று மத நபர்களோடு சுத்துவது, மாற்று மத நபர்களோடு தனிப்பட்ட முறையில் சந்திப்பது, மாற்று மத நபர்களோடு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கூச்சப்பட்டாலும் சொல்லக்கூடிய இடமாக இல்லை என்றாலும் சொல்கிறேன், ஒரு சிறிய வயதிலே ஒரு 16, 17, 18, 19 எப்படிப்பட்ட வயசு? இந்தியாவோட அரசியலமைப்பு சொல்றது குழந்தை வயசுங்கிறான். ஆனால் 17, 18 வயதுகளிலே கர்ப்பமாகி கர்ப்பத்தை கலைக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உங்களால் மறுக்க முடியாது. ஏன்? அதை பற்றி உண்டான கவலையே கிடையாது. சமுதாயத்தில் எதை பற்றி பேச வேண்டுமோ அதை பற்றி பேசுவது கிடையாது. போதையினுடைய ஒழிப்பு, இஸ்லாமிய பெண்கள், வாலி பெண்களுடைய அவருடைய சீர்திருத்தம், அவர்கள் தான் நாளை சமுதாயம். ஒரு வாலிப ஆணை விட ஒரு வாலிப பெண் தான் நாளை இஸ்லாத்தினுடைய அடையாளம். அவர்கள் தான் நாளை இஸ்லாமிய சந்ததிகள். எனக்கு என்னப்பா, இதை ஒரு பயான் மாறி கடந்துட்டு நான் உண்டு என் வேலை ஒன்று இருப்பேன் சொன்னால் இருந்து கொள்ளுங்கள், எல்லாரும் இருந்து கொள்ளலாம். ஆனால் நாளை ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்தனியாக கேள்விகள் உண்டு. உன் சமுதாயத்தில் நடக்கின்ற அனாச்சாரங்கள், அவலங்கள், இந்த கேவலமான விஷயங்கள், இஸ்லாத்திற்கு எதிரான விஷயங்கள், அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய விஷயங்கள்,
எல்லாம் நடைபெற்ற காலங்களிலே நீயும் சமுதாயத்திலே பயணித்தாய், சமுதாயத்திலே நீயும் இருந்தாய். ஒரு நிர்வாகியாக, ஒரு ஆலிமாக, ஒரு இமாமாக, ஒரு வாலிபனாக, சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவனாக, ஒரு செல்வந்தனாக இருந்தாய். ஆனால் உனக்கு உன் வாழ்க்கை, உன் உலகம் மட்டுமே பெரிதாக தெரிந்தது. அதனால் இன்றைய நாள் இதற்கு நீ பதில் சொல்லியாக வேண்டும் என்ற ஒரு தலைகுனியக்கூடிய சூழ்நிலை அல்லாஹுக்கு முன்பாக ஏற்பட்டு விடக்கூடாது. சங்கை கொடுத்தான் அல்லாஹ் நடிகார்களே, பனு இஸ்ராயலுடைய சமுதாயம் செய்த ஆக மிகப்பெரிய தவறு, ஆக மிகப்பெரிய தவறு. அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான்றது மறந்துட்டாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள். மூன்றாவது, அப்படி பயன்படுத்தியவர்களை, அந்த மார்க்கத்தை அழிக்கக்கூடிய பாதையில் செயல்பட்டவர்களை, அனாச்சாரங்கள் செயல்பட்டவர்களை தடுக்காமல் வேடிக்கை பார்த்தார்கள். எனக்கு என்னன்னு இருந்தானுங்க. கடைசி என்னவாச்சு? அவனுங்களோடு இவனுங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. எனக்கு என்ன, நமக்கெல்லாம் தேவையா, நம்ம பொழப்பாக்கலாம் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இவர்களும் ஒரு நாள் இதிலே பங்கெடுப்பார்கள். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய பாடம். கடைசி அல்லாஹ் சொல்கிறான், இதனால தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாயின் மூலமாக, ஈசா இப்னு மரியமின் மூலமாக சபிக்கப்பட்டார்கள். ஏன்? செய்கின்ற குற்றங்களை சகித்து அதை பழகி அதை பொறுத்து கொண்டு அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல், எந்த விதமான தீர்வுகள் நடவடிக்கைகளை தேடி போகாமல் இருந்ததால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சபிக்கப்பட்ட சமுதாயமாக மாறினார்கள். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. நம்மளுடைய திறமைகள், அல்லாஹ் நமக்கு எந்தெந்த பாதைகள் எல்லாம் திறமைகளை கொடுத்திருக்கிறானோ தயவு கூர்ந்து உங்கள் உலகத்திற்காக நீங்கள் உழையுங்கள், நல்ல முறையில் சம்பாதியுங்கள். ஒரு நல்ல முறையில் ஒரு கார் வாங்குங்க, ஐபோன் வாங்கலாம், வீடு கட்டலாம், சொத்து சேர்க்கலாம், தவறு இல்லை. ஆனால் எதுவுமே என் சுயநலமாக இருக்கக்கூடாது. இந்த எல்லா வாழ்க்கைக்கு பின்னாலேயும் சமுதாயத்திற்கு ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும், சமுதாயத்துடைய முன்னேற்றத்திலே என் பங்கு இருக்க வேண்டும் என்று நியத்து வையுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அப்படிப்பட்ட நியத்து உள்ளவர்களை, எண்ணம் உள்ளவர்களை கொண்டு சமுதாயத்துடைய மாற்றங்களுக்காக அல்லாஹ் அவனை கொண்டு வேலை வாங்குவான் என்று சொல்லி வண்ணமாக நம்முடைய எல்லா நியாமத்துகளையும் பாக்கியங்களையும் நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக மட்டுமே வாழ்வில் செலவு செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் வாழ தௌஃபீக் செய்வானாக. ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை சொல்லிய வண்ணமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.